அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் தலைக்கு 250 கோடி பட்ஜெட் ஒதுக்கிய திமுகவின் முக்கிய புள்ளிகள் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் அந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப அதிர்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இதில் திமுகவுடைய சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் அனைவருமே சிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அடுத்தடுத்தாக பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே சிக்கியிருக்காங்க. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்ஸ்ட்ராங்களுடைய கொலை வழக்கு பார்த்திங்கன்னா அவர் ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார் இல்லையா? மர்ம கும்பலால் இவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்கில் நிறைய பேர் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் சிக்கியிருந்தாங்க இல்லையா? சுரேஷ் அவருடைய தம்பி அனைவருமே சிக்கியிருந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் மொத்தமாகவே ஒரு 11 பேருக்கு மேற்பட்ட போலீஸார் கைது செய்திருந்த நிலையில் இந்த கூலிப்படை அனைத்துக்குமே திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்க நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் பெரும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில் திமுகவுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா நிலை நீக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே பறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய தலைக்கு 250 கோடி திமுக தலைமையாக கொடுத்துருக்கிறதாக செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த நிலை உளவுத்துறை அதிரடியாக தமிழகத்தில் இறங்கியிருக்க நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக இரவோடு இரவாக ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு தூக்கி சென்று இருக்கிறதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் அடுத்தடுத்த அமைச்சர்களும் கைது செய்யப்படுவார்கள் என உளவுத்துறை பார்த்திங்கன்னா டெல்லி போலீஸ் அங்கே வருகின்ற நிலையில் அதிரடியாக தமிழகத்தை சேர்ந்த திமுகவின் அமைச்சர்கள் தலைமறைவாகி வருகின்ற நிலையில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் தலைக்கு 250 கோடி யார் பட்ஜெட் நிர்ணயித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுகவுடைய சேர்ந்த சில பிரமுகர் இதுக்கு கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. இன்னும் அதிரடியாக திமுகவுடைய ஆட்சி பார்த்திங்கன்னா அதிரடியாக இரவோடு இரவாக கலைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களே ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் அதிரடியாக திமுக பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு செய்தி செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞரே அடுத்தடுத்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை பெரும் அதிர்ச்சியை அளிக்கின்ற நிலையில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சிக்கியிருக்காங்க. இதனால் யார் யார் சிக்கியிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.